කච්චතීව දීපත කේන්ද්‍ර කරගෙන විශාල සංවාදයක් ඇති වී இந்த තිබෙනවා. கச்சத்தீவு திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே, இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். அதை மையமாக கொண்டு ஒரு கருத்தாடல் இடம்பெற்று ඒ வருகிறது. අපේ භූමිය. அது எங்களுடைய මා நிலம். අවස කච්චතීව දීපතට යන්න බලාපොරොත්තු වෙනවා. நான் பின்னேரம் கச்சத்தீவுக்கு செல்வதற்கு எதிர்பார்க்கின்றேன். මේ මුහුදත් இந்த கடற்பரப்பு, මේ ගොඩබිමත් இந்த நிலப்பரப்பு, මේ අහසත් இந்த வான்பரப்பு අපේ ජනතාවට අයිති. எமது மக்களுக்கு சொந்தமானது. කිසිවෙකුට எந்த ஒரு நபருக்கும் බලහත්කාරයෙන් හෝ பலவந்தமாக ආධිපත්‍යයෙන් அல்லது ஒரு அதிகாரம் ඔය යටපත් කර ගැනීම සඳහා අපිට දෙන්නේ නැහැ. அதை அடிமைப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். රටේ කොතනක ඉපදුනත් நாட்டில் எந்த ஒரு இடத்திலே මොන பிறந்தாலும், භාෂාව කතා කරත් எந்த ஒரு மொழியை මොන கதைத்தாலும், සංස්කෘතියෙන් ජීවත් වුණත් எந்த கலாச்சாரத்தினுள் එම வாழ்ந்தாலும் ජනතාවගේ අයිතීන් ආරක්ෂා කිරීම அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது රජයක් හැටියට අපේ වගකීමක්. அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அது எங்களது பொறுப்பு. අපි ඒක ඇති කරනවා. நாங்கள் அதை ඒ நிறைவேற்றுவோம். වගේ මේ යාපනයේ දුස් උතුරේ அதே போன்று இந்த யாழ்ப்பாணத்தில் තරුණ வடக்கில் තරුණ රැකියා අවස්ථා නිර්මාණය කිරීම සඳහා இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை අලුත් ஏற்படுத்துவதற்கு කර්මාන්ත පුර 3ක් ආරම්භ කිරීමට புதிய கைத்தொழில் மையங்கள் 3 ஏற்படுத்த நாங்கள் தயார். මා කර්මාන්ත අමාත්‍යාංශ පහුගිය සතියේ අපේ ලේකම් කාර්යාලයට කැඳෙව්වා. கைத்தொழில் அமைச்சர்களை நாங்கள் எமது ඔවුන් செயலகத்துக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தை අවශ්‍ය நடத்தினோம். වෙන මුදල් සියල්ල වෙන් කරලා තිබෙන්නේ. தேவையான நிதி எல்லாமே நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். කර්මාන්ත පුර ටික හදන්න ඕන. கைத்தொழில் மையங்களை ආයෝජකයන් புனரமைப்பதற்கு ගේන්න ඕන. முதலீட்டாளர்களை வரவழைக்க අලුත් வேண்டும். රැකියා රස්සාව ස්පාදනය වෙන්න ඕන. புதிய தொழில் வாய்ப்புகள் அதில் ඒ உருவாகும். සඳහා අපි සැලසුම් කරනවා. அதற்கு நாங்கள் திட்டமிடுகிறோம். අපේ සංචාර කර්මාන්ත වේගයෙන් උඩට යමින් තිබෙනවා. எமது சுற்றுலாத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. ඒත් උතුර ஆனால் வடக்கிலே, මේ යාපනය யாழ்ப்பாணத்திலே සංචාර කර්මාන්තය හොඳ ගමනාන්තයක් නොවේ. சுற்றுலாத்துறையிலே சிறப்பான ஒரு இடம் அல்ல. එනිසා අපි ஆகவே நாம் විශාල සංචාර කර්මාන්ත වැඩසටහනක් ආරම්භ කිරීමට බලාපොරොත්තු ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று நாங்கள் இந்த சுற்றுலாத்துறை மேம்படுத்த වෙනවා. எதிர்பார்க்கிறோம். දැනටමත් நாங்கள் இப்போதே මේ ප්‍රදේශවල වැඩ කරපු இந்த பகுதியிலே பணிபுரிந்த හමුදාවේ නිලධාරීන්, இராணுவ தலைவர்களை, රාජ්‍ය නිලධාරීන්, அரச அதிகாரிகளை, සංචාර කර්මාන්තය පිළිබඳ අවබෝධයක් තියෙන කණ්ඩායම් එක්ක சுற்றுலாத்துறை தொடர்பாக கருத்து அந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள் එම සංචාරක කර්මාන්තය දියුණු කිරීම සඳහා වැඩපිළිවෙළ සකස් කරනවා. இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அவர்களுடன் சேர்ந்து ஒரு திட்டத்தை மேற்கொள்வோம். ඒ වගේ මේවා සාරවත් බිම්. அதே போன்று இது ஒரு செழிப்பான மண். අපි ආණ්ඩුවකට කටයුතු කරන්න ඕන කොහොමද? நாங்கள் அரசாங்கம் என்ற அடிப்படையில் இவ்வாறு செயல்பட வேண்டும். අප රජයක් ලෙසත් நாங்கள் ஒரு அரசு என்ற அடிப்படையில் පෞද්ගලිකවත් විශ්වාස කරනවා. தனிப்பட்ட ரீதியிலும் நம்புகின்றோம். යලි අපේ රටේ යුද්ධයක් එන්නේ නැහැ. மீண்டும் ஒரு முறை எமது நாட்டிலே யுத்தம் ஒன்று ஏற்படாது. හැබැයි අපේ මනෝභාවය මොකද්ද? ஆனால் எமது மனநிலை எவ்வாறு? කොයි වෙලාවෙ හරි යුද්ධයක් ඒවි කියලා எந்த ஒரு நேரத்திலாவது யுத்தம் ஒன்று வருமா என்று நாங்கள் நினைத்துக் අපි கொண்டிருப்போம். විශාල කඳුරු පවත්වාගෙන යනවා. நாங்கள் பெருமளவு முகாம்களை நடத்தி අපි செல்கின்றோம். වැඩ කරන්න ඕන යුද්ධයක් එයි කියලාද? இவற்றை நாங்கள் ஒரு யுத்தம் வரும் என்று நாங்கள் நடத்தி செல்ல வேண்டுமா? අපි වැඩ කරන්න ඕන යුද්ධයක් නොවෙන්න. நாங்கள் சேவை செய்ய வேண்டும் யுத்தம் ஒன்று வராமல் இருப்பதற்கு.